மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் முதல் காணொளியில் பார்த்த கேள்வி உங்களுக்கு தெரியும். தேசிய கல்வி நிர்வாகத்தால் வெளியிடப்பட்ட காப்பத்த சாதாரண மாணவர்களின் பெறுபேற்று அதிகரிக்கும் மூலமாக ஒரு பிடிஎஃப் ஒன்று வெளியிடப்பட்டது, புக் ஒன்று வெளியிடப்பட்டது. அது இந்த கேள்வியை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இறுதியாக உங்களுக்கு தெரியும் 12 வினாக்கள் பார்த்து நாங்கள் அது இந்த தொடர்ச்சியாக இன்றைக்கு 13வது வினா பார்க்க இருக்கிறோம். நீங்கள் என்ன செய்யணுமெண்டா என்னோட சேர்ந்து சார் விளங்கப்படுத்திகளை அவதானித்து முழுமையாக நீங்களும் பூரணமாக செய்யணும். சரியா பிள்ளைகள்? ஓகே, பாருங்க. இன்றைக்கு உருவில் இணைகரம் ஏபிசிடி காட்டப்பட்டுள்ளது. அப்போ இணைகரம் ஏபிசிடி உங்களுக்கு தெரியும். இணைகரத்தின் விதிகள் அல்லது பண்புகள் என்று சொல்கிறது என்னது? எதிர்பக்கங்கள் சமனாயிருக்கும். அப்போ இந்த பக்கம் சமன், இந்த பக்கமும் சமன். அதே நேரம் எதிர்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும். அப்போ சமாந்தரம் என்று குறிச்சி இருக்குது. இது ஏடியும் பிசியும் சமாந்தரம், ஏபியும் டிசியும் சமாந்தரம். அப்போ எதிர்பக்கங்கள் சமன், எதிர்பக்கங்கள் சமாந்தரம். மற்றது என்ன? எதிர்கோணங்கள் சமன். அடுத்தது மூலைவிட்டங்கள் ஒன்றையொன்று இரு சமகூறுடும். மற்றது மூலைவிட்டங்கள் பரப்பை இரு சமகூறுடும். அதாவது மூலைவிட்டம் எப்படி இரு சமகூறுடும்? இப்போ உதாரணத்தை பார்த்தீங்கன்னா இந்த பிடி என்ற மூலைவிட்டமும் ஏசி என்ற மூலைவிட்டமும் ஒன்றையொன்று இரு சமகூறுடும். இந்த பக்கம் இது உலகம் சமன், இதுவும் சமன். அடுத்தது என்ன? மூலைவிட்டங்கள் பரப்பை இரு சமகூறுடும். அதாவது இந்த முக்கோணி ஏபிடியின் பரப்பளவு, எதுக்கு சமனாக இருக்குமெண்டா முக்கோணி பிசிடியின் பரப்பளவும் சமனாக இருக்கு. எல்லாம் ஒரே ஒரே அளவாக இருக்கு. அப்போ இணைகரத்தின் பண்புகள் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது உங்களுக்கு சரிபல போடுறதுக்கு கூட வாடுறது பாட்பாண்டில் இணைகரத்தின் பண்புகளை சொல்லி அதை சரியாக பிள்ளையாண்டு போட சொல்லி வாடுறது. சரியா? ஓகே, பார்ப்போம். அப்போ இதில் கேள்வியை பாருங்க. மூலைவிட்டம் பிடி ஏ சி ஆகிய புள்ளிகளிலிருந்து வரையப்பட்ட செங்குத்து. இந்த பிடிக்கு ஏ சி என்ற புள்ளிகளிலிருந்து வரையப்பட்ட செங்குத்து முறையே ஏபி சிக்யூ ஆகும். ஒருங்கிசையும் முக்கோணச்சோடி ஒன்றை பெயரிட்டு ஒருங்கிசையும் நிபந்தனையையும் குறிப்பிடுகிறது. அப்போ எந்தெந்த முக்கோணம் ஒருங்கிசையும் என்று பார்ப்போம். இதில் நீங்கள் பார்க்க போனால் மொத்தம் 1 2 3 4 6 முக்கோணம் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 6 முக்கோணம் இருக்கும். அப்போ இதில் எந்தெந்த முக்கோணங்கள் ஒருங்கிசைன்னு பார்க்கட்டாம், அந்த ஒருங்கிசைகிற நிபந்தனையும் எழுதட்டாம். அப்போ பாருங்க, எந்தெந்த முக்கோணம் ஒருங்கிசையும் பார்ப்போம். அப்போ இணைகரம் மண்டபடியாக இதுவும் சமன், இதுவும் சமன். வேறு இணைகரத்தின் பண்புகளை பற்றி யோசிப்போம். ரைட்டா? இது ஏபி செங்குத்து. அப்போ இந்த கோணம் இதுவும் செங்கோணம் தானே? ரைட், பார்ப்போம். இப்போ பார்த்தோம்டா முக்கோணி இதையும் எடுப்போம். முக்கோணி ஏபிபி இந்த முக்கோணியையும் முக்கோணி டிசிக்யூவையும் எடுக்குது. இந்த 2 முக்கோணியையும் எடுக்குது. எடுத்தோம்டா இந்த பக்கத்துக்கு சமன். மற்றது கோணம் 90 பாகை. வேறு என்ன? உங்களுக்கு தெரியும் ஏடியும் ஏசியும் சமாந்திரம் மண்டபடியா இந்த கோணமும் சமன். ஏன்? ஒன்று விட்ட கோணம் சட் வடிவம். இந்த பாருங்க, இந்த சட் வடிவத்தின் படி ஒன்று விட்ட கோணம். ஆகவே ஏபிபிக்கு இந்த கோணமும் சிடிக்கு என்ற இந்த கோணமும் சமன், ஒன்று விட்ட கோணத்தின்படி. ஆகவே இந்த 2 முக்கோணமும் ஒருங்கி செய்யும். பாருங்க, முக்கோணி ஏபிபியும் ஒருங்கி செய்யுது முக்கோணி சிடிக்யூ. காரணம் என்ன பிள்ளைகள்? கோணம் இந்த கோணம் மற்றது ஒத்த பக்கம். அதாவது இந்த செங்கோணத்துக்கு எதிரான இந்த பக்கம், இதில் இந்த செங்கோணத்துக்கு எதிரான இந்த பக்கம் சமனாக இருக்கு இணைகரத்தின் விதிகளின்படி, பண்புகளின்படி. அப்போ காரணம் கோணம் பக்கம். விளங்குதா? கோணம் ஒத்த பக்கம். அதே மாதிரி தான்
இன்னும் ஒரு முக்கோணம் பாருங்க. இந்த ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செய்யும். இந்த முக்கோணி ஏடிசியும் ரைட்டா, அதே மாதிரி முக்கோணி பிசிக்யூ, இந்த முக்கோணி ரெண்டையும் எடுத்தீங்களா அதே மாதிரி தான் இந்த பக்கம் சமன் தானே. இது ஏடியும் டிசியும் சமன். மற்ற இது செங்கோணம், இது ஏபிடி, அதே மாதிரி பிக்யூசி செங்கோணம் இந்த கோணம். அடுத்தது இந்த பாருங்க ஒன்று விட்ட கோணம் செட் வடிவம், இந்த கோணமும் சமன், ஒன்று விட்ட கோணம். அதன்படி முக்கோணி ஏடிபி ஒருங்கிசைவு முக்கோணி பிசிக்யூ என்ன காரணம்? கோணம் பக்கம், கோணம் ஒத்த பக்கம் விளங்குதோ பிள்ளைகள்? அப்போ ரெண்டு முக்கோணமும் ஒருங்கி செய்யும். இதுவும் ஒருங்கி செய்யுது. கோணம் பக்கம் என்ற நிபந்தனைகளை ஒருங்கி செய்யுது. சரியா பிள்ளைகள்? அப்போ இணைகரத்தை வச்சுக்கொண்டு சின்ன ஒரு கேள்வி ஒன்று போட்டிருக்கு, அப்படியே செஞ்சுருக்கோம். சரியா பிள்ளைகள்? ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கோ. என்பவற்றில் போமாசியை காட்டாம். பொது மடங்குகளில் சிறியது, இன்னொன்றிற்கு பொது காரணிகளில் பெரியது போக்காப்பி. ரைட்டா, சில பேர் இதை கேட்க அதை எழுதுறது, அதை கேட்க இதை எழுதுறது. விளங்கோ? போமாசி வேறு, போக்காப்பே வேறு. அப்போ போமாசி பொது மடங்குகளில் சிறியது என்ன செய்வீங்க? 5, 10, 2 அது ரெண்டு இவ்வளோத்துக்கும் போமாசி முதல் காணுவீங்க. முதல் இலக்கத்துக்கு போமாசி காணுவீங்க, பிறகு அட்சரத்துக்கு போமாசி காண்றோம். அப்போ பாருங்க, 5, 10, 2க்கு போமாசி என்ன செய்யுங்க? முதன் மீன்களெல்லாம் பிரிக்கிறது. முதல் 2 ஆள் பிரிப்பா, 5 பிரிவாடாது 2, 1. திருப்பி என்னதால 5 ஆள், 1, 1, 1. அப்போ போமாசி எவ்வளவு? 2, 10. பிறகு என்ன செய்யணும்? அட்சரத்தில் எக்ஸில் அடுக்கு கூடனது எக்ஸ் வர்க்கம், வையில் அடுக்கு கூடனது வை வர்க்கம். விளங்க பிள்ளையா? எக்ஸில் அடுக்குன்னது எக்ஸ் வர்க்கம், வையில் அடுக்குன்னது வை வர்க்கம். அப்போ முதல்ல என்ன செய்வீங்கள்? இலக்கங்களுக்கு போமாசி காணுவீங்கள். போமாசி காண்டுட்டு அட்சரத்தில் எக்ஸில் அடுக்குன்னது எக்ஸ் வர்க்கம், வையில் அடுக்குன்னது வை வர்க்கம். விளங்க பிள்ளையா? ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். எல்லாரும் கவனிக்கணும், நீங்களும் செய்து பார்க்கணும். கேள்வியை பார்த்து கொண்டிருந்தால் ஒன்றும் செய்ய இயலாது. நீங்களும் விளங்கி செய்து பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட், அடுத்த கேள்வி தீர்க்குக. எக்ஸ் தீர்க்குன்னா என்ன செய்யணும்? இதுலேருந்து எக்ஸின் பெருமானத்தை காணணும். இப்போ என்ன செய்யணும்? இங்கே பின்னம் போமாசி காடுக்கணும். எக்ஸுக்கும் 3xக்கும் போமாசி 3x. அப்போ 3 × 1 = 10. அப்போ 3ல் 1 போனால் 10 × 3x = 10. குறுக்க பெருக்கும் கீழே பகுதியில் 1 மில்லியன்டா உண்டாண்ட அர்த்தம். அப்போ குறுக்க பெருக்கினா என்னது? 3x தர 2 = 10. இப்போ இந்த ரெண்டும் பெட்டுப்படும். அப்போ x சமன் எவ்வளவு? 1 × 3. x சமன் 1 × 3 வரும். சரியா பிள்ளை? ஓகே, இதில் நீங்கள் இதை செய்யணும். ஓகே, பாருங்க. அடுத்த கேள்வி, ஓகே, இறக்குமதி செய்யப்படும் குறித்த பொருள் ஒன்றுக்கு 20% தீர்வை செலுத்திய பின்னர் பொருளின் பெறுமதி ரூபாய் 1800 ஆகும். தீர்வை செலுத்த முன்னர் பொருளின் பெறுமதி. அப்போ தீர்வை செலுத்திய பின்னர் அதன் பெறுமதி தான் 1800. அப்போ 20 ரூபா பொருள்ண்டா 120 ரூபா இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க. ஓவை மையமாக உடைய வட்டத்தில்
ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் காட்டப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானம் என்னென்னு காணுவீர்கள். இதில் பாருங்கோ, மையக்கோணம் பரிதிக்கோணத்தின் 2 மடங்கு. இதில் மையக்கோணம் 110 பாகை ஏண்டா இது இந்த வில்லால் இந்த மையத்தில் உருவாகிற இந்த கோணம் அதே வில்லால் பரிதியில் உருவாகிற இந்த கோணம் ரைட்டா. மையக்கோணம் பரிதிக்கோணத்தின் 2 மடங்கு. அப்போ இது 110 பாகைண்டா இது எவ்வளவாக இருக்கும்? இது அது அரைவாசி 55 பாகையாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் இதுவும் இதுவும் ஆறு ஏன் மையத்திலிருந்து பரிதிக்கு வரைகிற கோடு ஆரையாக இருக்கும். அப்போ இந்த இதுவும் சமனாக இருக்கும். ஆகவே இந்த முக்கோணியில் 2 பக்கம் சமனண்டா இருசம பக்கம் முக்கோணி. ஆகவே 2 பக்கம் சமனண்டா அவற்றுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். ஆகவே எக்ஸ் சமன் எவ்வளவாக இருக்கும்? எக்ஸ் சமன் 55 பாகையாக இருக்கும். எக்ஸ் சமன் 55 பாகை ரைட்டா. இது 110 மைய கோணம் பரிதி கோணம் 55 பாகை. ஆகவே அதிலிருந்து இந்த 2 மேரை இருசம பக்கம் முக்கோணி அதிலிருந்து 2 பக்கங்கள் சமனண்டா அவற்றுக்கு எதிரே உள்ள கோணம் சமன். அடுத்த கேள்வியை பாருங்க. y சமன் 2x சகம் 3 எனும் நேர்கோட்டிற்கு சமாந்தரமாகவும் 0,5 எனும் புள்ளியினூடாக செல்கின்ற நேர்கோட்டின் சமன்பாட்டை காட்டும். உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு நேர்கோட்டின் சமன்பாட்டையும் y சமன் mx சக c என்ற வடிவத்தில் எழுதலாம். y சமன் mx சக c என்ற வடிவத்தில் எழுதலாம். சரியா பிள்ளைகள்? எந்த ஒரு நேர்கோட்டின் சமன்பாட்டையும் y சமன் mx சக c என்ற வடிவத்தில் எழுதலாம். அப்போ இங்கே m என்றது படித்திறனையும் c என்றது வெட்டுத்துண்டையும் குறிக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த y சமன் 2x சகம் 3 என்ற நேர்கோட்டுக்கு சமாந்தரமாக ஒரு நேர்கோட்டுக்கு சமாந்தரமாக இன்னொரு நேர்கோடு இருக்குமெண்டா இந்த கோட்டின் படித்திறனும் சமாந்தரமாக இருக்கிற கோட்டின் படித்திறனும் சமனாக இருக்கும். 2 நேர்கோடுகள் சமாந்தரமாக இருந்துச்சுண்டா 2ண்டையும் படித்திறன்கள் சமன். அப்போ இந்த கோட்டின் படித்திறன் 10 அதுக்கு சமாந்தரமாக இருக்கிற கோட்டின் படித்திறனும் 10. அப்போ m சமன் 10 m சமன் 10 ரைட்டா. எனும் புள்ளியினூடாக 0,5 என்ற புள்ளி கூட போகுதுண்டா அந்த கோட்டில் போய் அந்த புள்ளியை பிரதியிட்டா அந்த கோடு திருப்தி செய்யும். சரியா? அப்போ y சமன் mக்கு பதிலாக 2x சக c இதில் போய் 0,5 என்ற புள்ளியை நாம் பிரதியிட்டா அந்த கோட்டில் திருப்தி செய்யும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 yக்கு பதிலாக 5 போட்டிங்கன்னா 5 சமன் 2 எக்ஸுக்கு பதிலாக 0 சக c. அப்போ c சமன் என்னென்று வருது? 5 என்று வருது. அப்போ படித்திறன் m சமன் 2 c சமன் 5. ஆகவே அந்த நேர்கோட்டின் சமன்பாடு y சமன் mx சக c y சமன் mx சக c உங்களுக்கு தெரியும் m சமன் 2 ஆகவே 2x cக்கு பதிலாக 5. அப்போ 2x சக 5 என்று வருது. என்னது? y சமன் 2x சக 3 எனும் கோட்டிற்கு சமாந்தரமாகவும் 0,5 எனும் புள்ளியனூடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு y சமன் 2x சக 5 என்று வருது. விளங்குதா பிள்ளைகள்? ஓகே. இப்படி கேள்வி உங்களுக்கு பகுதி ஒன்றில் அடிக்கடி கேட்குற கேள்வி ஒன்று. சரியா? படித்திறன் 2 புள்ளியின் ஆள் கூற தந்துட்டு கோட்டின் படித்திறனை காண சொல்லுவான். இல்லாட்டிக்கு இப்படி ஒரு கோட்டுக்கு சமாந்தரமாகவும் இன்னும் புள்ளியனூடாக செல்கிற நேர்கோட்டின் சமன்பாட்டை காண சொல்லுவான். இல்லாட்டி வரைவை தந்துட்டு வெட்டுத்துண்டையும் படித்திறனையும் காண சொல்லுவான். எல்லா விதமாகவும் வரும். சரி பாருங்க. அடுத்தது x, y என்பன இரு சாரா நிகழ்ச்சிகளாகும். p(x) சமன் 4 p(y) சமன் 3 ஆகும் எனில் பின்வருவனவற்றை காண்க. உங்களுக்கு தெரியும் 2 நிகழ்ச்சி சாரா நிகழ்ச்சி. சாரா நிகழ்ச்சி என்றா என்ன பிள்ளைகள்? சொல்லுங்க பாப்போம். சாரா நிகழ்ச்சி என்றா என்ன? சார் நிகழ்ச்சி என்றா என்ன பிள்ளைகள்? என்ன பிள்ளைகள்? ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகின்றமை அல்லது நடைபெறாமை, புரிதோர் நிகழ்ச்சி இன்னொரு நிகழ்ச்சி நடைபெறுகின்றமை அல்லது நடைபெறாமையில் தங்கி இருக்கவில்லை என்ற சார்ந்து இருக்கவில்லை என்றால் அது சாரா நிகழ்ச்சி.
ரைட்டா? சார் நிகழ்ச்சி என்றால் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகின்றமை அல்லது நடைபெறாமை, இன்னொரு நிகழ்ச்சி நடைபெறுகின்றமை அல்லது நடைபெறாமையில் சார்ந்திருப்பின் அல்லது தங்கி இருப்பின் அது சார் நிகழ்ச்சி எனப்படும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெட்டியில் 4 சிவப்பு மாவல் 3 பச்சை மாவல் இருக்கண்டாம், அதுக்கு இருந்த ஒரு மாவளை தெரிவு செஞ்சுட்டு அந்த பெட்டிக்கு திருப்பி அந்த மாவளை வச்சோம்னா வச்சுட்டு இன்னொரு மாவளை எடுத்தோம்னா அது சாரா நிகழ்ச்சி. எடுத்த மாவில் திருப்பி உள்ளுக்கு வைக்காமல் வெளியில் வச்சுட்டு இன்னொரு மாவில் எடுத்தோம்னா உங்களுக்கு தெரியும் மொத்தத்தில் ஒன்று குறைஞ்சிடும். முதல்ல 7 மாவல்ண்டா இப்போ 6 மாவலாக போயிடும். அப்போ என்ன செய்யும்? அது சார் நிகழ்ச்சி. எடுத்து வெளியில் வச்சுட்டு இன்னொரு மாவல் எடுக்க அது சார் நிகழ்ச்சியாக இருக்கும். 2 தடவைகள் எடுக்கப்படும். இப்போ சார் நிகழ்ச்சி சாரா நிகழ்ச்சி என்றால் தெரியும். அப்போ உங்களுக்கு தெரியும் சாரா நிகழ்ச்சி என்றால் பி ஆஃப் எக்ஸ் இடவட்டு y என்னதுக்கு சமன்? பி ஆஃப் எக்ஸ் இன்டு பி ஆஃப் yக்கு சமன். படிச்சிருப்பீங்க. நிகழ்வு 9ஆம் ஆண்டுல இருந்து இருக்கு. 9, 10, 11 3 வகுப்புக்கும் இருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் பி ஆஃப் எக்ஸ் இடவட்டு y சமன் சாரா நிகழ்ச்சின்னு சொல்லியிருக்கு. அப்போ பி ஆஃப் எக்ஸ் இன்டு பி ஆஃப் y. அப்போ பி ஆஃப் எக்ஸ் தெரியும் 4 மேல் 1, பி ஆஃப் y தெரியும் 3 மேல் 2. சுருக்கினா எவ்வளவு? 2 2 2 6 மேல் 1. பி ஆஃப் எக்ஸ் இடவட்டு தெரியும் 6 மேல் 1. அடுத்தது எக்ஸ் ஒன்றிப்பு வையை காணும். எக்ஸ் ஒன்றிப்பு வை உங்களுக்கு தெரியும். ஒரு சமன்பாடு படிச்சிருப்பீங்க 10ஆம் ஆண்டில். பி ஆஃப் எக்ஸ் ஒன்றிப்பு வை சமன் பி ஆஃப் எக்ஸ் சக பி ஆஃப் வையிலிருந்து என்ன செய்யணும்? ரெண்டுக்கும் பொதுவான எக்ஸ் இடவட்டு வையை கழிக்கணும். அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஒன்றிப்பு வை தான் கேள்வி. பி ஆஃப் எக்ஸ் ஒன்றிப்பு வை சமன் பி ஆஃப் எக்ஸ் சக பி ஆஃப் வை என்ன செய்யணும்? பி ஆஃப் எக்ஸ் இடவட்டு வையை கழிக்கும். பி ஆஃப் எக்ஸ் என்ற பெருமானம் தெரியும் உங்களுக்கு 4 மேல் 1 தந்தது. பி ஆஃப் y தெரியும் 3 மேல் 2 கழிக்கிறீங்கள் 6 மேல் 1. சரியா? 6 மேல் 1. ரைட், இதை சுருக்கி விட்டீங்களா? சரி, ஓகே. 4 3 6க்கு பூமாசி 12. சரியா? நான் 3 12. அப்போ இதை 3 ஆல் பெருக்குங்கள், இதை 3 ஆல் பெருக்குங்கள், இதை 4 ஆல் பெருக்குங்கள், இதை 4 ஆல் பெருக்குங்கள், இதை 2 ஆல் பெருக்குங்கள், இதை 2 ஆல் பெருக்குங்கள். அப்போ 12 மேல் 3 சக 8 சய 10. இப்போ 8ல் 2 1 6 6 3 9. 12 மேல் 9. 12 மேல் 9 விட இதுக்குரிய விட 12 மேல் 9 அதை சுருக்கலாம் 3 ஆல். 3 9 3 4 12. அப்போ 4 மேல் 3 வரும். 12 மேல் 9 அதை சுருக்கினா 4 மேல் 3. அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஒன்றிப்பு வைக்குரிய சமன்பாடு பி ஆஃப் எக்ஸ் சக பி ஆஃப் வையிலிருந்து பி ஆஃப் எக்ஸ் இடவட்டு வையை கழிப்பீங்க. ரைட்டா? அப்போ 12 மேல் 9 விளங்குத பிள்ளைகள்? ஓகே, இலகுவான கேள்வி. டக்குன்னு செய்து கொண்டு போகலையா பாருங்க. அடுத்தது ஏ சமன் எக்ஸ் வர்க்கம் இன்டு எக்ஸின் 5 இல் ஏஐ எக்ஸின் தனி வலுவாக திரட்டம். உங்களுக்கு தெரியும் சுட்டிகளில் அடிகள் சமனாக இருக்கும்போது பெருக்கினா என்ன செய்யும்? அடுக்கு 2 கூட்டுப்படும், பிரிபட்டா அடுக்கு கழிப்படும். அடிகள் சமன்ண்டா பெருக்கும்போது அடுக்கு கூட்டுப்படும், அடிகள் சமன் பிரிக்கும் போது அடிக்குள் கழிப்படும். அப்போ இதில் அடிகள் சமன் எக்ஸ் பெருக்கும் போது என்ன செய்யும்? அடுக்கு 2ஐயும் கூட்டுவீங்க. எக்ஸில் 2 சக 5. அப்போ ஏ சமன் எக்ஸின் 7. அடுத்த கேள்வியை பாருங்க. இதிலிருந்து லோக் எக்ஸின் ஏ பெருமானத்தை காண்க. அதாவது இது நாங்கள் சுட்டி வடிவத்தில் எழுதியிருக்கிறோம், இதை நாங்கள் மடக்க வடிவத்தில் மாற்றினா சரி. சரியா? சுட்டிக்கு எது அடியோ அதான் மடக்கைக்கும் அடி. உதாரணத்துக்கு பார்த்தோம்டா ஏயின் எம் சமன் வையண்டா இதை நாங்கள் மடக்க வடிவத்துக்கு மாற்றணும்னா என்ன செய்யுங்க? லோக் சுட்டிக்கு எது அடி ஏ. அப்போ ஏயின் வை சமன் எம் என்று எழுதுவீங்க. அதுதான் அவன் இங்கே தந்திருக்கான். லாக் சுட்டிக்கு எது அடி எக்ஸ், அதுதான் மடக்கைக்கும் அடி. எக்ஸின் ஏ சமன் 2 பேரும் 7. அப்போ லோக் எக்ஸின் ஏ பெருமானம் என்னது? 7. விளங்குதா பிள்ளைய? ரைட், அடுத்த கேள்வியை பாருங்க.
அடுத்த கேள்வி, உருவில் காட்டப்பட்டுள்ள அரியத்தின் செவ்வக முகங்களில் எவையேனும் ரெண்டின் பரும்படி படங்களை அளவுகளுடன் வரையட்டும். அப்போ செவ்வக முகங்களில் எவையேனும் ரெண்டு, இதில் வந்து 3 செவ்வகம் 2 முக்கோணம் இருக்கும். இது ஒரு செவ்வரியம். ஏன் செங்கோண முக்கோணம் இருக்குது 2 பக்கம், இது செவ்வரியம் என்று சொல்றது. 2 முக்கோணம் 3 செவ்வகம், இதில் 3 செவ்வகம் இருக்கும். அதில் 2 வரையட்டாம் அவன், ரைட்டா? நீளம் அகலங்களை குறிக்கட்டாம். இதில் பாருங்க, 2 செவ்வகத்தை வரைகிறேன். இது ஒரு பக்கம் நீளம் 5, நீளம் 10, அகலம் 5. இப்போ நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 5 சென்டிமீட்டர். மற்றது எது சொல்லுங்க? இந்த கீழே இருக்கிறத வரைவோம். இந்த கீழே இருக்கிற செவ்வகம் அது இந்த நீளம் என்ன இருக்கும்? நீளம் எல்லாத்துக்கும் சமனாக தான் இருக்கும், அகலம் தான் மாறுபடும். அகலம் எவ்வளோ? இதுக்கு 3 சென்டிமீட்டர். 3 நீளம் 10 சென்டிமீட்டர். அண்ட் இன்னொரு முக்கோணம் இருக்குது, அதையும் விரைஞ்சி விடுவோமே. பாருங்க, எல்லாத்துக்கும் நீளம் 10 சென்டிமீட்டர் தான். நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் என்னவா இருக்கும்? இந்த 4 சென்டிமீட்டர். இந்த பின்னுக்கு இருக்கிற இந்த செவ்வகம் அகலம் 4 சென்டிமீட்டர். எல்லாத்துக்கும் நீளம் 10 சென்டிமீட்டர். சரியா? ரைட். அடுத்த பாருங்க. ஓகே, அடுத்த பாருங்க. அதாவது இந்த முக்கோணியின் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு செவ்வகத்தின் அகலங்களாக இருக்கும். இந்த செவ்வகோண முக்கோணி இருக்குல்லோ, அந்த 3, 4, 5 அது ஒவ்வொன்றும் இந்த செவ்வகத்தின் அகலங்களாக இருக்கு. அடுத்தது, ஒரு குழாயில் ஊடாக 5 நிமிடத்தில் 300 லிட்டர் நீர் வெளியே இருக்கிறது. சரியா? 5 நிமிடத்தில் 300 லிட்டர் நீர் வெளியே இருக்கிறது. நீர் பாயும் வீதத்தை செகனுக்கு எத்தனை லிட்டர் என காண்பு. அப்போ நீர் பாயிற வீதம்ன்றது தெரியும் உங்களுக்கு, 10ஆம் ஆண்டில் படிச்சிருப்பீங்க. கொள்ளளவு அல்லது கனளவு, கொள்ளளவின் கீழ் என்னென்னவே இருக்கும்? நேரமாக இருக்கும். கொள்ளளவு என்னத்தில் இருக்கணும்? லிட்டரில் இருக்கணும். நேரம் வந்து செகண்டில் இருக்கும். ரைட்டா? அப்போ கொள்ளளவு எவ்வளவு? 300 லிட்டர். 300 லிட்டரின் கீழ் நேரம் 5 நிமிடம். செகண்டாக மாற்றுறதுக்கு என்ன செய்யுங்கள்? 60ஆல் பிரிப்பீங்க. சரியா? இந்த பிரிப்பார் 60 மேலே பெருக்கப்படும். அப்போ 300 தர 60 கீழ் 5 I 12 60 12 36. அப்போ 3600 செகண்ட் வரும். அதாவது 1 மணித்தியாலம் கிட்டத்தட்ட லிட்டர் பர் செகண்ட் வரும். ரைட்டா? 3600 லிட்டர் பர் செகண்ட். 3600 லிட்டர் பர் செகண்ட். விளங்குதோ? ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. ஓகே, அடுத்த கேள்வி 25வது கேள்வியை பாருங்க. உறவில் தரப்பட்ட ஆரச்சிறை ABACகளில் இருந்து சம தூரத்திலும் வில் BCயின் மீது உள்ள புள்ளி Pஐ ஒழுக்கு தொடர்பான அறிவை பயன்படுத்தி குறித்து காட்டு. அப்போ உங்களுக்கு தெரியும், ஒழுக்கில் சில விதிகள் இருக்குது. ஒரு புள்ளி என்றால் ஒரு நிலைத்த புள்ளி. ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து சமதூரத்தில் செய்கிற புள்ளின்ற ஒழுக்கு என்னவா இருக்கும்? வட்டமாக இருக்கும். ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து சமதூரத்தில் செய்கிற புள்ளின்ற ஒழுக்கு வட்டம். இரு நிலைத்த புள்ளிகளில் இருந்து சமதூரத்தில் செய்கிற புள்ளின்ற ஒழுக்கு என்னவா இருக்கும்? அந்த கோட்டை, அந்த 2 புள்ளிகளை இணைக்கும் கோட்டுக்கு செங்குத்து இருகுறாக்கியா இருக்கும். இந்த நிலம் சமனாக இருக்கும். சரியா புள்ளிகள்? அப்போ அடுத்தது, ஒரு கோட்டுக்கு சமதூரத்தில் செய்கிற புள்ளின்ற ஒழுக்கு என்ன இருக்கும்? அந்த கோட்டுக்கு 2 பக்கமும் சமாந்தரமாக இருக்கும். மேலையும் பெறலாம், கீழையும் பெறலாம். அடுத்தது, 2 நேர்கோடுகள் ஒன்று இடைவெட்டினா சமதூரத்தில் செய்கிற புள்ளின்ற ஒழுக்கு என்னவா இருக்கும்? 2 நேர்கோடுகள் ஒன்று இடைவெட்டினா என்னவா இருக்கும்? கோண இருகுறாக்கி. இதில் ஒரு வில் வெட்டுவீங்க, இதில் வச்சு இங்கே ஒரு வெட்டு, இதில் வச்சு இங்கே ஒரு வெட்டு, அதான் நினைப்பீங்க. சரியா பிள்ளைகள்? இது அடிப்படை ஒழுக்குகள், நீங்கள் தெரிஞ்சிருக்கும். சரியோ? இப்போ பாருங்க, ABAC தர உருவில் தரப்பட்டுள்ள ஆரச்சிறையில் ABACகளில் இருந்து சமதூரத்திலும் BC மீதும் உள்ள புள்ளி Pஐ ஒழுக்கு தொடர்பான அறிவை பயன்படுத்தி குறித்து காட்டும். அப்போ ABAC என்றது என்ன? 2 நேர்கோடு ஒன்று இடைவெட்டுது.
அதுலேருந்து சமதூரத்தில் செய்கிற புள்ளிங்களுக்கு இப்படி வரைவீங்கள் லேயில் வச்சுக்கொண்டு பெரும்படி படம் தானே இதில் வச்சுக்கொண்டு ஒரு வில் ஒன்று வெட்டுவீங்கள். பிறகு இங்கே வச்சு இதில் வச்சு இங்கே ஒரு வெட்டு வட்டறிந்த கூரை பென்சிலை இங்கே வச்சு ஒரு வெட்டு வெட்டுவீங்க. பிறகு விட்டுளால் அடிவட்டத்தால் இதை நச்சு விடுவீங்க. இப்போ என்னவா இருக்கும், இந்த கோணமும் சமனாக இருக்கும். பிசி மீது இருக்கிற புள்ளியை பி என்று குறிக்கட்டாம், இந்த புள்ளி பி. சரியா புள்ளி? ஓகே பாருங்க. அடுத்தது ஓகே இதில் பாருங்க 24வது கேள்வி உண்டு. சிறுவர் குழு ஒன்று தமக்கு விருப்பமான நிறங்கள் பற்றி கூறிய தகவல்களை காட்டும் வட்ட வரைவு தரப்பட்டுள்ளது. பச்சை நிறத்தையும் மஞ்சள் நிறத்தையும் விரும்பும் சிறுவர்களின் எண்ணிக்கை சமனெனில் பச்சை நிறத்தையும் மஞ்சள் நிறத்தையும் விரும்பும் சிறுவர்களின் எண்ணிக்கை சமனெனின் மஞ்சள் நிறத்தை விரும்பும் சிறுவர்களை குறிக்கும் ஆரச்சிறை கோணம் யாது? அப்போ இது ரெண்டையும் குறிக்கிற அகல்ற எண்ணிக்கை சமனண்டா அகல்ற எண்ணிக்கை அந்த கோணத்துக்கு விகித சமனாக இருக்கு. அப்போ இந்த கோணம் எக்ஸ்ண்டா இந்த கோணமும் எக்ஸ் டென்னின் சமன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரியும் ஒரு புள்ளியை சுற்றி மொத்தம் 360 பாகை. அப்போ கூட்டுவீங்கள் எக்ஸ் சக இசங்கோணம் 90 பாகை சக 120 சமன் 180 பாகை. சாரி 360 பாகை. ஒரு புள்ளியை சுற்றி மொத்தம் 360 பாகை. ஓகே அப்போ 2x சக 210 சமன் 360 பாகை. இப்போ 2x சமன் எவ்வளவு? 360 இருந்து 210 போனால் 150 பாகை. ரைட்டா? ஓகே அப்போ இதில் இந்த எக்ஸ் சமன் எவ்வளவு? எக்ஸ் சமன் 75 பாகை. அதாவது மஞ்சள் நிறத்தை குறிக்கும் ஆரச்சிறை கோணம் 75 பாகை. மஞ்சள் நிற கோணமும் பச்சை நிறத்துக்கு விரும்புகிற அகல்ற கோணமும் சமனாக இருக்கும். ஏனென்றால் அவற்றை அகல்ற எண்ணிக்கை சமன், அது கோணத்துக்கு விகித சமனாக இருக்கும். சிவப்பு நிறத்தை விரும்பும் சிறுவர்கள் 50 பேர் எனின் குழுவில் உள்ள சிறுவர்களின் எண்ணிக்கை யாது? அப்போ சிவப்பு நிறத்தை விரும்புகிறார்கள் எவ்வளவாம்? 50 பேர். அதாவது 90 பாகை குறிப்பது 50 பேர். 90 பாகை குறிப்பது 50 பேர். ரெண்டா ஒரு பாகை குறிப்பது எவ்வளவு? 50/90. எங்களுக்கு கேள்வி என்ன? இந்த குழுவில் மொத்த பேர், அதாவது 360 பாகை குறிப்பது. 360 பாகை குறிப்பது எவ்வளவு? உங்களுக்கு தெரியும் ஒரு பாகை 50/90. அப்போ 360 பாகை என்றால் 50/90 தர 360. ரைட்டா? அப்போ 90 சுருக்கலாம் 4. 50 தர 4 எவ்வளவு? 200. அப்போ இதில் குழுவில் இருக்கிற மொத்த ஆக்கள் எண்ணிக்கை 200 பேராக இருக்கு. சரியா புள்ளியல்? ஓகே ஓகே அப்போ இதில் நாங்கள் பகுதி 1 முழுமையாக முடிச்சிருக்கிறோம். மிச்ச வினாக்களை அடுத்த ஒரு காணொலியாக மிச்ச வினாக்களை பகுதி 2 வினாக்களை நாங்கள் பார்ப்போம். சரியா புள்ளியல்? நீங்கள் செய்திருக்கணும். நீங்கள் இதில் உங்களுக்கு பூர்ணமாக செய்வீங்களென்று நம்பிக்கை இருக்கிறேன். நீங்களும் இதை செய்து பார்த்து ஃபுல்லாக பாருங்கள். சரியா புள்ளியல்? நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.